இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி மீதி இந்த ஒயர் வச்சு ஒரு 1.5 ரோல்ல கிராஸ்கட் கூட போட்டோம். அது கைப்பிடி எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இங்கே மீதி இந்த ஒயர் மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பிங்க் மீதி இருக்க ஒயர் இருக்கு. அதை வச்சு நான் வந்து கைப்பிடி போட்டிருக்கேன்னு வச்சுங்களேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் தான் கைப்பிடி போட்டிருக்கேன். முறுக்கு கைப்பிடி நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா முறுக்கு கைப்பிடிங்கனால என்ன பண்ணுவோன்னா உள் ஒயர் மட்டும்தான் அளந்து எடுப்போம். வெளியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங் ஒயர் வச்சு தான் பின்னிட்டு போவேன்னு வச்சுங்களேன். இதில் உள் ஒயர் பார்த்தீங்கன்னா நான் 2 ஒயர் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு ஒயரோட அளவும் பார்த்தீங்கன்னா 3.25 அடி எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். 2 ஒயர் ஒவ்வொரு ஒயரோட அளவும் 3.25 அடியில் நான் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டுக்கு நான் வந்து 3.25 அடி எடுத்திருக்கேன். இது எப்படி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒயர் எடுத்து மடிச்சு இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கைப்பிடி அளவு வரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் தூரம் உள்ள சொருகில் பாருங்க, கைப்பிடி அளவு அப்புறம் உள்ள சொருகிறதுக்கு ஒயர் விட்டுருக்கேன். இந்த அளவு தான் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இதை விட நீளமாக வேணும் இல்லை இதை விட சின்னதாக வேணும்னா இல்லை அகலமாக கூட நீங்கள் வைக்கலாம். வைக்கிறேன்னா அதுக்கேற்றாப்புல நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்து இப்படி மடித்து அளந்து பார்த்துக்குங்க. கைப்பிடி அளவு அப்புறம் கொஞ்சம் தூரம் உள்ள சொருகிற அளவுக்கு நம்ம இருக்கணும். இந்த மாதிரி தான் அளவு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு சைடு போட்டிருக்கோம், நம்ம இன்னொரு சைடு எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 உள் ஒயர் எடுத்திருக்கேன். ஒவ்வொன்றும் 3.25 அடியில் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு 3.25 அடின்னு வச்சுக்கோங்களேன். எங்கே அட்டாச் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து கார்னர் டர்ன் பண்ண பின்னல். கார்னர் டர்ன் பண்ணுக்கு அடுத்த பின்னல் எடுக்கிறோம். இப்படி சாய்வாக எடுக்கிறோம். இதில் அப்படியே மேலே நேர் கோட்டில் வரோம்னு வச்சுக்கோங்களேன். வந்தால் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 மூணாவது பின்னல் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஹைட் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா 3வது பின்னல், சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5வது பின்னல். மேலே இருந்து 3 சைட்ல இருந்து 5ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னொரு சைடு எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள் ஒயர் வெட்டி இருக்கோம் அல்லவா, அதை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு எங்கே சொன்னேன் இதுதான் கார்னர் டர்ன் பண்ணது. உங்களுக்கு இதுதான் கார்னர் டர்ன் பண்ண பின்னல். இதுக்கு அடுத்த பின்னல் எடுத்துக்கிறோம். இப்படி சாய்வா அடுத்த பின்னல் எடுத்துக்கிறோம். அடுத்த பின்னல் அப்படியே நேர் கோட்டில் மேலே வரும். வரும்போது மேலே இருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 மூணாவது பின்னல், சைட்லேருந்து 5வது பின்னல் 1 2 3 4 5 5வது பின்னல் இங்கே வந்து அட்டாச் பண்ணி இந்த பின்னல் சுற்றி இந்த 2 உள் ஒயரையும் விட்டு எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உள் ஒயரை விட்டுட்டு நீங்கள் வந்து 2 சைடும் சரிசமமாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 சைடும் இப்போ சரிசமமாக இருக்கு. இப்போ பின்ன ஆரம்பிக்கலாம். நம்ம உள் ஒயர் வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் இந்த மாதிரி ரன்னிங் ஒயர்லேருந்து கட்லேருந்து ஒயர் எடுத்து அதையும் பார்த்தீங்கன்னா அதே பின்னல் சுற்றி எடுக்கிறோம். கொஞ்சம் தூரம் இந்த தளவு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்படி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு பின்ன ஆரம்பிக்கலாம். நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயரோட தளவு கொஞ்சம் தூரம் எடுத்து விட்டுக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி வச்சுக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உள் ஒயரோட அளவு பார்த்தீங்கன்னா 2 சைடுமே சரிசமமாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பின்ன ஆரம்பிக்கலாம். ஒரு பின்னல் மட்டும் போடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக போடுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த கூட கைப்பிடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இடது பக்கமும் ஆரம்பிக்கலாம், வலது பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். நான் எப்பவுமே இடது பக்கத்தில் ஆரம்பிப்பேன் வச்சுக்கலாம். இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து ஃபர்ஸ்ட் பின்னல் மட்டும் இப்படி போடணும். அதுக்கப்புறம் ஈஸியாக எப்படி போடலான்னு பார்க்கலாம். எடுத்து உள் பக்கமாக இப்படி கொண்டு போகிறோம். கொண்டு போகும்போது பாருங்க உங்களுக்கு ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இப்படி எடுத்துட்டு உள் பக்கமாக கொண்டு போகிறேன். இப்படி ஒரு லூப் ஃபார்ம் ஆகுது. அந்த லூப்புக்குள்ளார இந்த வலது பக்கத்தில் இருக்க உள் ஒயர் மட்டும் எடுத்து விடணும். நீங்கள் கொஞ்சம் பின்னுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பின்னல் போடுற வரைக்கும் இந்த உள் ஒயரை வந்து பிடிச்சிக்கங்க கையில். அப்போ தான் உங்களுக்கு நெகராமல் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இதை டைட் பண்ணுறோம். நம்ம டைட் பண்ணிட்டு இப்படி மடித்து எடுத்துகிட்டு வரோம் இன்னொரு சைடுக்கு. வலது இடதுன்னு மாற்றி மாற்றி நீங்கள் பின்னிட்டு வரணும். வலது பக்கம் பின்னும்போது அந்த முடிச்சு போடும்போது பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் இந்த 2 ஒயர் மட்டும், இடது பக்கத்தில் போடும்போது இடது பக்கத்து உள் ஒயர் அதோட இந்த தளவு எவ்வளோ தூரம் வருதோ, ரன்னிங் ஒயரோட தளவு எவ்வளோ தூரம் வருதோ அது வரைக்கும் நம்ம வச்சு பின்னிட்டு வருவோம்னு வச்சுங்களேன். இப்போ வலது பக்கம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் எப்படி ஈஸியாக போடலான்னு பார்க்கலாம். இடது பக்கம் கொண்டு வரேன். இடது கையில் பிடிச்சிக்கங்க. வலது பக்கத்து விரல் அடியில் விட்டு இப்படி ஒரு சுற்றுறோம். அப்போ உங்களுக்கு லூப் ஃபார்ம் ஆகுது பாருங்க. இடது பக்கம் போடுறேன், இடது பக்கத்து கையில் பிடிச்சிக்கிறேன், வலது பக்கத்து விரல் விட்டு அடியில் விட்டு இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ இந்த லூப்புக்குள்ளார இடது பக்கத்து உள் ஒயர் அதோட உங்களுக்கு வந்து ரன்னிங் ஒயரோட தலைவையும் சேர்த்து எடுக்கிறீங்க. எடுத்துட்டு இப்போ இதை டைட் பண்ணுறோம். டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் ஒயர் இந்த ரன்னிங் ஒயரோட தளவு
அப்புறம் உள் ஒயர் எல்லாத்தையும் நீங்கள் இப்படி கையில் பிடிச்சிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 4-5 பின்னலுக்கு மட்டும்தான் அப்படி. அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுவாகவே நின்றுக்கும். உங்களுக்கு நல்லா டைட் பண்ணிக்கங்க. வலது பக்கம் முடிச்சிட்டோம், இடது பக்கம் முடிச்சோம். இப்போ அடுத்தது வலது பக்கம் போடுறோம். வலது பக்கம் கொண்டு போய்க்கிறேன், வலது கையில் பிடிச்சிக்கிறேன். இடது விரல் விட்டு நான் வந்து இப்படி லூப் ஃபார்ம் பண்ணுறேன். உள் ஒயரை பிரித்து வலது பக்கங்கிறனால வலது பக்கத்து உள் ஒயர் மட்டும் எடுத்து விடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லூப் ஃபார்ம் ஆகிறது வந்து உங்களுக்கு வந்து சுருக்கங்கள் இருக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஈவனாக இருக்கணும். இந்த மாதிரி தான் வரணும். இப்படி விட்டு விட்டு எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஏதாவது சுருக்கங்கள் இல்லைன்னா போயிடும். அப்புறம் வலது பக்கம் டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வரும் இப்படி பெருவிரல் இப்படி அமர்த்தி டைட் பண்ணுறேன். பெருவிரல் இப்படி அமர்த்தி டைட் பண்ணுறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்படி வளைஞ்சு எடுத்துகிட்டு வரீங்க பாருங்க. இப்படி இருக்கு. இப்படி வளைஞ்சு எடுத்துகிட்டு வரக்கு ஈஸியாக இருக்குது. இன்னொரு சைடு வலது பக்கம் போட்டோம். இப்போ அடுத்த இடது பக்கம் இடது கையில் பிடிச்சிக்கிறேன். வலது பக்கத்து விரல் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். இடது பக்கத்து உள் ஒயர் மட்டும் எடுத்து விடுறேன் நான். அப்புறம் டைட் பண்ணுறோம். இடது பக்கம் டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வலது கை வச்சு தான் டைட் பண்ணுறேன். இந்த ஒயர் இழுக்கிறேன். அப்புறம் வலது கை வச்சு தான் நம்ம டைட் பண்ணுறோம். இங்கேயுமே இந்த உள் ஒயர் பார்த்தீங்கன்னா இடது வலதுன்னு தனித்தனியாக தான் போட்டு வரும். மாற்றி போட்டுறாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து உங்களுக்கு ரஃப் சர்ஃபேஸ் தெரியறாப்புல தான் வச்சிருப்பீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த பின்னல் பின்னும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பின்னலும் டைட் பண்ணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பின்னல் நல்லா இறுக்கமாக அப்படி டைட் பண்ணிட்டே வரணும்னு வச்சுக்கலாம். இடது பக்கம் போட்டு அடுத்தது வலது பக்கம் நம்ம வலது கையில் பிடிச்சிக்கிறேன். இடது விரல் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். வலது பக்கங்கனால வலது பக்கத்து உள் ஒயர் மட்டும் எடுத்து விடுறேன். விட்டுட்டு அந்த லூப் வந்து இப்போ நம்ம போட்ட பின்னல் வந்து டைட் பண்ணுறோம் நம்ம நல்லா. அடுத்து இடது பக்கம் இடது கையில் பிடிச்சிக்கிறேன். வலது பக்கத்து ஒயர் கை விட்டு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். இடது பக்கம்னால இடது பக்கத்து உள் ஒயர் மட்டும் எடுத்து விடுறேன். இடது பக்கத்து உள் ஒயரோட பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் ஒயரோட தளவும் எடுத்து விட்டே வருவோம். எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் எடுத்து விடுவோம்னு வச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து டைட் பண்ணுறீங்க அந்த பின்னலை. பின்னல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பின்னலும் டைட் பண்ணும். உள்ளே நல்லா டைட்டாக அப்படியே அழுத்திட்டே வரணும்னு வச்சுக்கலாம். இப்படியே மாற்றி மாற்றி பின்ன வேண்டியது உங்களுக்கு வந்து புரியணுங்கிறக்கோசரம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வலது இடதுன்னு மாற்றி மாற்றி சொல்லிட்டு வரேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் கைவாவுக்கு ஏற்றாப்புல நான் வந்து பாருங்க இப்படி வலது பக்கம் இப்படி விரல் விடுறது பார்த்தீங்கன்னா இப்படி இந்த 2 விரல் விடுறேன். நீங்கள் எது வேணாலும் விடலாம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக பாருங்க. இப்படி பெருவிரல் கூட விட்டு நான் ஃபார்ம் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஏதுவாக வருதோ அது மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி பின்னிட்டே வரலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு கைப்படி பின்னிங்கனாவே உங்களுக்கு தெரிய வந்துடும். உங்களுக்கு வந்து எப்படி ஈஸியாக போடலாம், உங்கள் கைவாவுக்கு ஏற்றாப்புல எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறது தெரிய வரும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. புரியறக்கோசரம் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். நான் உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம போட்டு வர வேண்டியதான். அப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து போட்டு வரும்போது நல்லா பின்னல் ஒவ்வொரு பின்னலும் டைட் பண்ணுங்க. பாருங்க பின்னல் இப்படி தான் வந்திருக்கும். ஒவ்வொரு பின்னலும் நம்ம டைட் பண்ணும். பின்னல் வந்து நல்லா இறுக்கமாக கிட்ட வராப்புல போட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒன்று என்னன்னா நான் வந்து கைப்படி பின்னி முடிக்கிற வரைக்கும் இப்படி நேர்கோட்டில் வச்சு தான் போட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரியே மாற்றி மாற்றி பின்னிட்டு வரணும். எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சா உங்களுக்கு கைப்படி நீளம் இது வரைக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரியே நீங்கள் பின்னிட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து முதல் கைப்படி போடுறீங்கன்னா உங்களுக்கே பின்னிட்டு வரும்போது தெரியும் இவ்வளோ நீளம் வந்தால் இந்த கூடை கரெக்டாக இருக்கு அப்படின்னு தெரியும். அது வரைக்கும் நீங்கள் பின்னிட்டு வாங்க. இன்னொரு கைப்படி நீங்கள் முதலே போட்டிருக்கீங்கன்னா அதோட நீங்கள் வச்சு பார்க்கணும்னு வச்சுக்கலாம். அந்த ஹைட் அளவுக்கு வருதா கரெக்டாக வருதான்னு வச்சு பார்த்துட்டு அது வரைக்கும் நீங்கள் பின்னிட்டு வரலாம். இப்படியே நேர்கோட்டில் நம்ம பின்னிட்டு வரணும். இது வரைக்கும் வருவோம்னு வச்சுக்கலாம். இது வரைக்கும் பின்னிட்டு வரணும். நம்ம ஒன்றும் இல்லை மாற்றி மாற்றி இப்படியே நம்ம பின்னிட்டு வர வேண்டியதான். வலது இடதுன்னு மாற்றி மாற்றி பின்னிட்டு வர வேண்டியதான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோட்டில் அப்படியே வச்சு மடக்காமல் நேர்கோட்டில் நீங்கள் வச்சு பின்னிட்டு வரணும். பின்னல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பின்னல் நம்ம இந்த மாதிரி டைட் பண்ணும். இப்படி இந்த மாதிரி பெருவிரல் வச்சு டைட் பண்ணாதான் உங்களுக்கு பாருங்க மடிஞ்சு இன்னொரு சைடு எடுத்துட்டு வரக்கு ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்படி அதே மாதிரி இடது பக்கமும் அப்படியே தான் அதே மாதிரி தான் போட்டு இப்படி பெருவிரல் இப்படி நல்லா வச்சு இப்படி டைட் பண்ணுங்க. உள்ள இறுக்கமாக போட்டுவாங்க. அப்படி போட்டு வந்தால் உங்களுக்கு நல்லா இங்கே பாருங்க மடிஞ்சு அதுவாகவே ஈஸியாக வந்துடும் இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இதே மாதிரியே நான் போட்டு வர போகிறேன். இந்த அளவு கைப்பிடி எவ்வளோ தூரம் அளவுக்கு வருதோ அது வரைக்கும் போட்டுட்டு நான் இன்னொரு கைப்பிடி போட்டிருக்கனால அதோட நான் வச்சு பார்த்து சரிசமாக வந்துச்சான்னு வச்சு பார்த்துட்டு அது வரைக்கும் நான் போட்டு வந்துட்டு நிறுத்த போகிறேன்னு வச்சுக்கலாம். இதை திருகிடாதீங்க. இப்படி நேர்கோட்டில் பின்னிட்டு வாங்க. நான் ஃபுல்லாக பின்னிட்டு வந்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நேர்கோட்டில் நான் வந்து கைப்பிடி பின்னிட்டு வந்திருக்கேன்.
உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கு கைப்பிடி. கடைசி வரைக்கும் அப்படியே பின்னிட்டு வந்திருக்கேன், திருகாத மாதிரி வச்சு பின்னிட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி உள் பக்கமாக திருப்பி எங்கே அட்டாச் பண்ணுமோ அங்கே வச்சு பார்த்துருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கைப்பிடி இப்போ ஹைட் கரெக்டாக வருதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க. இப்போ இதோட அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலே கரெக்டாக அளவு உள்வயர் எடுத்துருந்தோம்னா கொஞ்சம் தூரம் சொருகிறதுக்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் தூரம் சொருகிற அளவுக்கு ரன்னிங் ஒயரை விட்டுட்டு வெட்டி விட்டுருங்க. ரன்னிங் ஒயர் இதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த கைப்பிடியில் 2 சைடு இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னல் வர சைடு ஒன்று இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள் பக்கமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது வந்து உள் பக்கமாக அப்படி வர்றாப்புல வச்சு நம்ம கைப்பிடி அட்டாச் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதுதான் உங்களுக்கு கார்னர் டர்ன் பண்ணுது. அதுக்கு அடுத்த பின்னல் அதில் அப்படியே நேர் கோட்டில் மேலே வரும். மேலேருந்து 3வது பின்னல், சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 5வது பின்னல். 1 2 3 4 5 இந்த க்ரீனில் அட்டாச் பண்ணும். இந்த உள்வயர் பார்த்தீங்கன்னா 2ஆக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து 2 சைடும் நீங்கள் அந்த பின்னல் சுற்றி நம்ம விடுறோம். நம்ம பின்னல் சுற்றி பாதி பாதியாக விடுறோம்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அப்புறம் இந்த ரன்னிங் ஒயரோட தளவு பார்த்தீங்கன்னா எந்த சைடு உங்களுக்கு வருதோ அந்த சைடு நீங்கள் விட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா உள்ளே விட்டு உள் பக்கமாக இழுத்துக்குங்க. இழுத்துட்டு ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா அந்த தளவு வந்து அப்படியே சொருகி விட்டலாம். உள் ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சு போட்டு சொருகிடணும். 2 சைடுலேருந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்துக்குங்க. எடுத்துட்டு டைட்டாக ஒரு முடிச்சு போடுங்க. முடிச்சு போட்டு அதை சொருகி விடணும். நம்ம 2 தளவையும் நல்லா அப்படி டைட்டாக முடிச்சு போடுறோம். முடிச்சு போட்டு நம்ம உள்ளே சொருகி விடுறோம். அதே மாதிரி சொருகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 உள்வயர் இருக்கலவா, அதை 2 சைடு ஒவ்வொன்று எடுத்து முடிச்சு போட்டு நீங்கள் உள்ளே சொருகி விடணும். அப்புறம் இந்த ரன்னிங் ஒயரோட தளவை நீங்கள் வந்து அப்படியே சொருகி விடலாம். இதை முடிச்சு போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொருகிறதுக்கு முன்னாடி நல்லா டைட்டாக இறுக்கமாக உள்ளே இழுத்துங்க. இது வந்து கிட்ட நல்லா டைட்டாக எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ அளவுக்கு இழுத்துட்டு உள்ளே சொருகி விடுங்க. அப்படியே இது கிராஸ் கட்டுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாய்வாக நீங்கள் உள்ளே சொருகி விட வேண்டியதுன்னு வச்சுக்கோங்க. உள்வயர் 4 ஒயர் இருக்குது, அதுவும் இல்லாமல் ரன்னிங் ஒயரோட தலை ஒன்று இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம சாய்வாக அப்படியே சொருகி விட வேண்டியது உள்ள. நான் வந்து எல்லா ஒயரையும் உள்ளே சொருகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா டைட்டாக உள்ளே இழுத்துட்டு சொருகி விடுங்க. உள் ஒயர் வந்து 2 சைட்லேருந்து ஒவ்வொன்று எடுத்து முடிச்சு போட்டு அப்புறம் சொருகி விடுங்க. ரன்னிங் ஒயரோட தளவை நீங்கள் அப்படியே சொருகி விட வேண்டியதான். நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் சொருகி விட்டு உங்களுக்கு அடுத்த என்ன பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு வந்து ஒயர் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி உள்ளே சொருகி விட்டேன். உங்களுக்கு சொருகினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கைப்பிடி இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி பொழந்து வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கிட்ட வச்சு நம்ம கட்டி விட போகிறோம்னு வச்சுக்கலாம். கட்டி விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிட் ஒயர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ரன்னிங் ஒயர்லேருந்து கூட எடுக்கலாம். நான் வந்து பிட் ஒயர் எடுத்துருக்கேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சட் கலர்னால எந்த கலர் ஒயர் வேணாலும் எடுத்துக்கிறேன் நான். ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஒயர் கூடையில் ஒரு கலர் வச்சு பின்னுறீங்கன்னா அந்த கூடையில் இருக்க யூஸ் பண்ணுற கலர் மட்டும் எடுத்துக்கங்க. பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் இந்த தளவு பின்னல் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் வந்து விடணும். கைப்பிடியோட சேர்த்தி அந்த தளவு பின்னல் சுற்றி நம்ம எடுத்துகிட்டு வரோம். நம்ம இந்த பிட் ஒயர் உள்ளே ஓட்டுறோம். ஒரு 2-3 தடவை சுற்றி வராப்புல பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த தளவு பின்னல் இருக்குது, அந்த தளவு பின்னல் சுற்றி எடுத்துகிட்டு வரோம் நம்ம இந்த மாதிரி. இப்போ நேராக இந்த கைப்பிடியும் சேர்த்து வச்சு ஒரு 3-4 தடவை இங்கே பாருங்க. இன்னொரு சைடு கொண்டு போய் விடும்போது நம்மளுக்கு வந்து இப்படி சுற்றி வராப்புல வருது. இந்த மாதிரி டைட்டாக இழுத்துட்டு ஒரு 3-4 தடவை இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வரணும் வச்சுங்க. அந்த பின்னல் சுற்றி எடுத்துகிட்டு வரணும். கைப்பிடியோட சேர்த்து பின்னல் சுற்றி நம்ம எடுத்துகிட்டு வரோம். இந்த மாதிரி திருப்பி அதே ஓட்டையில் தான் விடுறேன்னு வச்சுக்கோங்க. அதே பின்னல் சுற்றி எடுத்துகிட்டு வரோம். நம்ம ஒரு 3-4 தடவை எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோதான். 2-3 தடவை போதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த தளவில் நம்ம போடுறதுனால உங்களுக்கு வந்து நல்லா டைட்டாக நின்றுக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி. இப்போ நல்லா டைட்டாக இழுத்துட்டு உள் பக்கமாக திருப்பி இந்த ஒயரையும் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே சொருகி விட்டுன்னு வச்சுக்கலாம். இதே மாதிரியே என்ன பண்ணணும், நம்ம இந்த சைடும் கட்டி விடணும். இதுக்கு இன்னொரு பிட் ஒயர் எடுத்து இப்படி கட்டி விட போகிறேன். நான் கட்டி விட்டு உங்களுக்கு கைப்பிடி எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா இறுக்கமாக உள்ளே கட்டி நான் வந்து உள்ளே சொருகி விட்டேன்னு வச்சுக்கலாம். எல்லா ஒயரையும் இந்த மாதிரி தான் வந்திருக்கும்.
கைப்படி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்திருக்கும். நல்லா திக்கான ஒயர் போட்டிங்கன்னா கைப்படி நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்கும். இப்படி பார்த்தா 2 கைப்படி போட்டதுக்கப்புறம் 2 ஹைட் கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த கூடை பார்த்தீங்கன்னா நான் வந்து மீதமுள்ள ஒயர் வச்சு போட்டிருக்கேன். இது வந்து மொத்தமாக 1.5 ரோல் அளவு எடுத்திருக்கேன். நான் 1.5 ரோலில் கிராஸ்கட் கூடைக்கான அளவு எடுத்து மீதமுள்ள ஒயர் வச்சு போட்டிருக்கேன். இந்த கூடை போடுறது பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அது லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். கூடையும் கைப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.